தனது ஒரு வருட கால பூர்த்தியில் எவ்வாறான விடயங்களை தாங்கள் செய்தோம், எவ்வாறான ஏமாற்றங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன என்பதை நாடி பிடித்த பின் ஒரு அறிவிப்பு சந்தித்ததான சந்திப்பாக இருந்தாலும் காத்திரமான சந்திப்பாக இருந்தது. மிகவும் அழுத்தம் திருத்தமான, அதாவது இப்பொழுது உலகில் உள்ள தலைவர்களில் ஒரு இந்த ஆளுமையாக ஒரு பதிலை கூறக்கூடியவராகவோ அல்லது பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தக்கூடியவராகவோ காணி இருக்கின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குடும்பம் அல்லது ஒரு மனிதன் என்பவர் 2 வேலைகளை செய்துதான் தனது வருமானத்தை பெறுகின்றார். அவ்வாறு அவர் வருமானம் பெறுகின்ற பொழுது அவருடைய நிலைமை என்பது அதாவது ஊதியத்தை வைத்து அல்லது வருமானத்தை வைத்து அளவிடுகின்ற பொழுது அவர் மத்திய தரம் என்பதை கடந்து விடுகின்றார். ஆனால் அங்கே கணக்கிடப்படாத விடயம் என்னவென்றால் அவர் 2 தொழில்களை, அதாவது ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்கின்றார் என்பது கணக்கிடப்படவில்லை. எனவே அது ஒரு பிழையான ஒரு கணிப்பீட்டிற்குள் கனடா சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மையை அவர்களுக்கு புகட்ட வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்றால் பல விடயங்கள் அவ்வாறானவையாகத்தான் இருக்கின்றன. மாக்காணி அவர்கள் நடைமுறைப்படுத்துவது அனைத்துமே புதிய திட்டங்களாக இருக்கின்றன. அதாவது முன்னுதாரணம் இல்லாதவை, அன்பிரசிடென்டட் என்கின்ற வகையில் அவர் ஐரோப்பாவை நாடி போகின்றார் மற்றும் வேறு இடங்களுக்கு செல்கின்றார். இப்பொழுது இந்தியா மற்றும் ஆசிய சந்தையை திறந்திருக்கின்றார். அவ்வாறான நிலையில் அவர் செல்கின்ற பொழுது அதே போன்ற நிலையில் உள்ளகத்திலும் பல மாறுதல்களை செய்ய வேண்டும். இந்த குடியேற்ற கொள்கை என்பது ஏற்கனவே மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் சடுதியாக 60% வரையில் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இனி மேம்பட்ட ரீதியில் தான் குடிவரவாளர்களுடைய பரம்பல் இருக்க போகிறது என்பது இந்த செய்தியினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவினுடைய விளிமயங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் குடிவரவாளர்களுடைய செயற்பாடுகள் இருக்க போகிறது என்ற ஒரு தகவலையும் அவர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் இவ்வாறாக, அதாவது வட்டி வீதங்கள் கூடி மற்றும் பொருட்களின் விலை கூடி மக்கள் வாழ்வியலில் சிரமப்படுகின்ற பொழுது அது குறித்த நடவடிக்கைகளில் எவ்வாறான இலகுத்தன்மையை கொண்டு வரலாம். மற்றது நான் குறிப்பிட்டது போல சாதாரணமாக ஒருவர் 2 வேலை செய்கின்ற பொழுது அவர் மத்திய தரம் என்பதை தவிர்த்து மத்திய தரத்திற்கு செல்கின்றார் என்கின்ற உண்மைகளை எல்லாம் உள்வாங்கி அதன் மூலம் செயற்படுகின்ற ஒரு அரசாக இது மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. எங்களுடைய நிலைமை என்பது இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏதோ சிறந்த கொடுப்பனவாளராக இருக்க வேண்டிய தேவை என்பது இல்லை. அவை சில வேளைகளில் உற்பத்திகளாக, பொருட்களாக கொடுக்கப்படலாம். அதன் மூலம் எங்களுடைய வேலை வாய்ப்புகள் பெருக்கப்படுகின்ற பொழுது அவை வரவேற்கப்படும். அமெரிக்கா என்ன செய்கின்றது என்றால் ஐஸ் மூலம் அவர்கள் செய்கின்ற செயற்பாடு என்றால் இந்த உங்களுக்கு ஒரு விசா ஒன்றுமில்லை, நீங்கள் போகலாம் என்றால். ஆனால் அவர்களுடைய அடிப்படை நாதம் என்னவென்று சொன்னால் ஜேடி வேன்ஸ் அவர்கள் த டைரி ஆஃப் சிஇஓ என்கின்ற யூடியூப் ஒரு தகவல் தளத்துக்கு அல்லது பாட்காஸ்ட் தளத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் அவர் கூறியிருந்தார், ஆங்கிலம் தெரியாதவர்கள் நாங்கள் அவர்களுக்கு ஆங்கிலம் படிப்பித்து அவர்களை தொழில்துறைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அளவுக்கு எங்களுக்கு தேவை இருக்கின்றதா என்று. அது ஒரு உண்மையிலேயே ஒரு அடிப்படை அவர்கள் என்ன கொண்டு வரார்கள் என்றால் மொழியியல், உத்தியோகபூர்வமாக இருக்கின்ற மொழியியல் ரீதியான தகமை கூட இல்லாமல் எங்கள் நாட்டிற்கு அவர்கள் சில வேளைகளில் ஆங்கிலம் தெரியாமலே வாழ்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான பராமரிப்புகளையும் சமூக கொடுப்பனவுகளையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டுமா என்று அவர்கள் நேரடியாக கேட்கின்றார்கள். கனடா இப்பொழுது மறைமுகமாக அந்த ஒரு விடயத்திற்கு வருகின்றது. எவ்வாறு சொன்னால் கனேடிய விளிமியங்கள் என்பது கனடா எவ்வாறு செல்ல போகின்றது, அதன் ஆளுமை என்ன, அது எவ்வாறான திட்டங்களை கொண்டு வரப் போகின்றது போன்றவற்றை அறிந்தவர்களாகவும் அறிவுப்புலன் உள்ளவர்களாகவும் இருக்கின்றவர்களை தேர்ந்தெடுக்கின்ற முயற்சியாக கூட இது இருக்கலாம். அவ்வாறான முயற்சிக்கு செல்வதற்கு சில சமூகங்களின் செயற்பாடுகள் கூட காரணம். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் கனேடிய பிரதமர் மாக்காணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் நடைமுறையில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அவர் பல கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கின்றார். அதில் குறிப்பாக தற்பொழுது வாழ்க்கை செலவு உயர்ந்திருப்பது தொடர்பாகவும், குறிப்பாக குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி இருப்பதாகவும், பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பாகவும் அவர் முக்கிய விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்.
வருகின்றார். இந்த நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் கனேடிய பிரதமர் மீது இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் கனடாவை ஒரு நிலையான தன்மைக்கு இட்டுச் செல்வதில் அவருடைய பங்கு எவ்வாறு இருக்கின்றது என்ற கேள்விகள் தான் எழுப்பப்படுகின்றன. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு அமைந்திருந்தது. இது குறித்த விடயங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருவாயில் தற்பொழுது வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கின்ற நிலநடுக்கத்திற்கு கனடா ஆரம்ப கட்ட தொகையாக மனிதாபிமான பணிகளை மேற்கொள்வதற்காக 5 மில்லியனை அறிவித்திருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கின்றது. வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இவ்வாறான மனிதாபிமான பணிகள் ஒருபுறம் இருக்க, தற்பொழுது உலகில் இடம்பெறுகின்ற போர் சூழ்நிலைகளை கையாள்வதிலும் கனடா மிக முக்கிய பங்கு வகித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த வர்த்தக போர் என்பதுதான் மாகாணி பதவியேற்ற காலத்தில் இருந்து ஒரு தொடர் பிரச்சனையாக மாறியிருந்தாலும் கனடாவை தன்னுடைய காலில் நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில் கனேடிய பிரதமருடைய பங்கு அளப்பெரியது என்று சொல்லலாம். அந்த வகையில் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து இன்று வரையிலான அணுகுமுறை என்பது எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அது தொடர்பான விளக்கத்தை அளிப்பதற்கான ஒரு மகாநாட்டாகத்தான் அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பாகத்தான் நேற்றைய சந்திப்பை பார்க்க முடிந்தது. நிச்சயமாக தனது ஒரு வருட கால பூர்த்தியில் எவ்வாறான விடயங்களை தாங்கள் செய்தோம், எவ்வாறான ஏமாற்றங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன என்பதை நாடி பிடித்த பின் ஒரு சந்தித்ததான சந்திப்பாக இருந்தாலும் காத்திரமான சந்திப்பாக இருந்தது. மிகவும் அழுத்தம் திருத்தமான, அதாவது இப்பொழுது உலகில் உள்ள தலைவர்களில் ஒரு இந்த ஆளுமையாக ஒரு பதிலை கூறக்கூடியவராகவோ அல்லது பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தக்கூடியவராகவோ காணி இருக்கின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் அவரது அரசின் செயற்பாடுகள் குறித்த மிகவும் மெத்தனமான எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளோம். 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை வேறு நாடுகளுடன் செய்துள்ளோம். அதன் பலாபலன்கள் தெரிவதற்கு சில காலங்களாகும். இப்பொழுது எவ்வாறான முன்னேற்றங்கள் இடம்பெறுகின்றன, குறிப்பாக இந்த ஒப்பந்தங்களின் மூலம் எவ்வாறாக இந்த பொருளாதார விருத்தி என்பது இடம்பெறப் போகின்றது, அதன் காரணமாக அதாவது பயன்பெறப் போகின்ற நாடாக கனடா இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று, அதாவது அவருடைய கருத்தின் பிரகாரம் இந்த 2 தசாப்தங்களுக்கு மேலான காலத்தில், கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலான காலத்தில் இவ்வாறான ஒரு முதலீட்டு முயற்சியில் வெற்றி பெற்றதாக தனது அரசு இருக்கின்றது. அது நிச்சயமாக ஒப்பந்தங்களாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உண்மையை நாங்கள் ஏற்க வேண்டும் ஏனென்றால் அது ஒப்பந்தங்களாக்கப்பட்டிருக்கின்றன என்பது உண்மை. அவ்வாறான நிலையில் எவ்வாறு செயற்பட போகின்றோம் என்பதும் அதே போன்று இதுவரையும் இல்லாத அளவிற்கான பாரிய பல வெற்றிகளை இந்த பாதுகாப்புத்துறை சம்பந்தமான, அதாவது உண்மையிலேயே கனடாவை அமெரிக்கா ஒரு குறை கூறும் புள்ளியாக இருப்பது நேட்டோவின் தகுதிக்கு ஏற்ப அதனுடைய பாதுகாப்பு செலவினங்கள் இல்லை என்பது, அதனை தாங்கள் விருத்தி செய்தாலும் அதோடு பாதுகாப்புத்துறை சம்பந்தமான பங்கீடுகளில் ஐரோப்பாவுடன் முதல் இணைந்த வேறு ஒரு நாடாக கனடா இருப்பதாகவும், சேஃப் யூரோப் எனப்படுகின்ற திட்டத்தின் கீழ் பல ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அவர்களிடமிருந்து புறப்போவதான தன்மையையும், மற்றது அதாவது இந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், இப்பொழுது அவர்கள் 5 திட்டங்களை 5 அல்லது 6 திட்டங்களை முன்மாதிரியாக எடுத்து அறிவித்து செய்கின்றார்கள். அந்த திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காக எவ்வாறான செயற்பாடுகள், அதாவது எடுக்கின்ற காலம் 2 வருடமாக இருந்தால் அதை 1.5 வருடமாக குறைக்கின்ற அளவு மேலதிகமான வேலையாட்கள் மற்றும் மேலதிகமான திட்டமிடல் போன்றவற்றை செய்து அவற்றை எவ்வாறு கொண்டு வருவது தொடர்பான விடயத்தையும் கூறி, இந்த டொரண்டோவில் செப்டம்பர் மாதம் இடம்பெற போகின்ற கனடாவின் இந்த எக்கனாமிக் சிம்போசியம் எனப்படுகின்ற முதலீட்டாளர்களை வரவேற்கின்ற இந்த மகாநாடு அதாவது ஒரு பேராளர் மகாநாடு என்று கூறலாம். அதனை நாடுகளும் மற்றும் மிகப்பெரிய பணக்கார நிறுவனங்களும் வரப்போகின்றன என்கின்ற எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கின்றது. அது மேலும் அதிகமான முதலீடுகளை வரவேற்கும் என்பதை அவர் நிச்சயமாக கூறியிருக்கின்றார். அத்தொழுது அவருடைய கருத்தியலில் இந்த பாராளுமன்றத்தில் தாங்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியுடன் இணைந்து கூட பல நடவடிக்கைகளை செய்துள்ளோம். குறிப்பாக இந்த பொருட்களுக்கான விலைகள் உயர்ந்துள்ளபடியால் அவர்களுக்கான அந்த வரி விலக்கு மற்றும் அந்த கொடுப்பனவு போன்றவற்றையும் மத்திய வர்க்கத்தினருக்கு கொடுத்துள்ளோம் போன்றவற்றை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார். இங்கே உள்ள ஒரு மயக்கமான நிலை என்னவென்று சொன்னால், இவர்கள் மத்திய வர்க்கம் என்று கூறுகின்ற அளவீடு என்பது தற்போதைய காலகட்டத்தில் சரியான அளவீடு இல்லை. அதை அவர்கள் அதாவது உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால்,
ஒரு குடும்பம் அல்லது ஒரு மனிதன் என்பவர் 2 வேலைகளை செய்துதான் தனது வருமானத்தை பெறுகின்றார். அவ்வாறு அவர் வருமானம் பெறுகின்ற பொழுது அவருடைய நிலைமை என்பது அதாவது ஊதியத்தை வைத்து அல்லது வருமானத்தை வைத்து அளவிடுகின்ற பொழுது அவர் மத்திய தரம் என்பதை கடந்து விடுகின்றார். ஆனால் அங்கே கணக்கிடப்படாத விடயம் என்னவென்றால் அவர் 2 தொழில்களை, அதாவது ஒரு நாளைக்கு 16 மணித்தியாலம் வேலை செய்கின்றார் என்பது கணக்கிடப்படவில்லை. எனவே அது ஒரு பிழையான ஒரு கணிப்பீட்டிற்குள் கனடா சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மையை அவர்களுக்கு புகட்ட வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்றால் பல விடயங்கள் அவ்வாறானவையாகத்தான் இருக்கின்றன. ஆமாம். கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. லிபரல் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது குறிப்பிட்ட விடயங்கள் ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் லிபரலினுடைய அணுகுமுறைகள் தான் கனடாவை இவ்வாறான ஒரு அதள பாதாளத்துக்கு இட்டுச் சென்றது என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக பின்னர் மாகாணி அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் நாடாளுமன்ற கேள்வி நேரத்தின் போது அவர் சமூகம் அளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் கூட எழுந்திருக்கின்றன. இந்த சூழலில் கன்சர்வேட்டிவ் கட்சியினருக்கும் அல்லது வருகின்ற விமர்சனங்களுக்கும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விடை கிடைத்திருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை, இந்த பூரணமான விடை கிடைத்ததா என்றால் இல்லை. ஆனால் அவர் அந்த தான் போகின்ற பாதை தெளிவான பாதை என்பதை விளங்கப்படுத்துவதாக, அதாவது இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு போக்காகத்தான் அவருடைய போக்கு போகின்றது. எவ்வாறு சொன்னால் தெளிவுபடுத்தல் என்பதை விட எவ்வாறான தூர நோக்குள்ள நிலையில் சென்று கொண்டிருக்கின்றோம், எவ்வாறு அது கனடாவை பாதுகாக்கும் என்கின்ற ஒரு தரவுகளை மையமாக கொண்டதானதாகத்தான் அவருடைய முயற்சி இருக்கின்றது. குறிப்பாக இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு நடைமுறை சாத்தியமான விடயம் என்று பார்க்கின்ற பொழுது, தற்பொழுது இவர்கள் பொருளாதார விழிப்புணர்வு தொடர்பான பல விடயங்கள் அல்லது பொருளாதார மீட்சிக்கான திட்டங்களை அறிவித்தாலும் கூட நாளாந்தம் மளிகை பொருட்களை வாங்குவதில் கூட மக்கள் ஒரு சிரம நிலையை அனுபவிக்கின்ற ஒரு குறுகிய கால சங்கடங்களுக்குள் மக்கள் அகப்பட்டிருப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு என்ன தீர்வு இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இந்த அறிவிப்புகளின் மூலமாக தற்போதுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்காத ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இல்லை, இது இப்பொழுது அவர் மேலே பத்திரிகையாளர்களை மக்களுக்கு ஆற்றிய உரை அல்ல, பத்திரிகையாளர்களுக்கு ஆற்றிய உரை தங்களுடைய நிலைப்பாட்டை விளங்கப்படுத்துவதற்காக. ஆனால் நீங்கள் கூறிய விடயம் என்பது நிச்சயமாக உண்மைத்தன்மை கொண்டது. இது ஒரு முதலாளித்துவ போக்கு கொண்ட ஒரு போக்கு. இவ்வாறு கூறுங்கள், அதாவது மசகு எண்ணெயின் விலை ஒரு பேரலுக்கு $120 இருந்த பொழுது நாங்கள் இங்கே அதாவது எங்களுடைய சராசரியாக எரிபொருள் நிரப்புவதை நாங்கள் $1.85 செய்திருந்தோம். ஆனால் இப்பொழுது மசகு எண்ணெயின் விலை என்பது $72 ஏறக்குறைய அரைவாசியாக வீழ்ச்சியடைந்து விட்டது. ஆனால் நாங்கள் இப்பொழுது அங்கே ஒரு லிட்டரை $1.55 தான் பெறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த விற்கின்ற விலையில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்பது சுமார் 15% கூட இல்லாத இடத்து, ஆனால் ஒரு மசகு எண்ணெயின் வீழ்ச்சி என்பது 50% இருக்கின்ற பொழுது அங்கே என்ன நடைபெறுகின்றது, என்ன தடம் புரள்கின்றது என்கின்றது என்பது தெரியாது. மற்றது எரிபொருளின் விலை என்பது கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அனைத்து பொருட்களின் விலைகளும் கூடிய நிலையில் இருக்கும் என்கின்ற தர்க்கீகத்திலிருந்து நாங்கள் புறந்தள்ளி வர முடியாது என்று சொன்னால் நிச்சயமாக போக்குவரத்து மற்றும் இத்தியாதிகள் போன்றவை இந்த பொருட்களின் விலையேற்றத்துக்கான காரணமாக இருக்கும். அதை விடவும் இங்கே ஒரு விலை கட்டுப்பாட்டு நிர்ணயத்தை அரசால் செய்ய முடியாது. இருந்த பொழுதும் அவர்கள் இந்த பெரிய வர்த்தக நிறுவனங்கள் அல்லது பெரிய உணவு சாவடிகள் போன்ற நிறுவனங்களை நடத்துபவர்களை கூட்டி அவர்களுடனான ஒரு தராதர விலை என்பதை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஏற்படக்கூடிய புதிய திட்டம். இப்ப இவ்வாறு கூறுங்கள், மாக்காணி அவர்கள் நடைமுறைப்படுத்துவது அனைத்துமே புதிய திட்டங்களாக இருக்கின்றன. அதாவது முன்னுதாரணம் இல்லாதவை, அன்பிரசிடென்டட் என்கின்ற வகையில் அவர் ஐரோப்பாவை நாடி போகின்றார் மற்றும் வேறு இடங்களுக்கு செல்கின்றார். இப்பொழுது இந்தியா மற்றும் ஆசிய சந்தையை திறந்திருக்கின்றார். அவ்வாறான நிலையில் அவர் செல்கின்ற பொழுது அதே போன்ற நிலையில் உள்ளகத்திலும் பல மாறுதல்களை செய்ய வேண்டும். அந்த மாறுதல்கள் செய்யப்பட இன்னும் வரவில்லை. அதுதான் உண்மை. இந்த குடியேற்ற கொள்கை என்பது ஏற்கனவே மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் சடுதியாக 60% வரையில் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இனி மேம்பட்ட ரீதியில் தான் குடிவரவாளர்களுடைய பரம்பல் இருக்க போகிறது என்பது இந்த செய்தியினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது.
கனடாவினுடைய விளிமயங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் குடிவரவாளர்களுடைய செயற்பாடுகள் இருக்க போகிறது என்ற ஒரு தகவலையும் அவர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக என்ன செய்தியை சொல்ல வருகின்றார்கள்? இனி இந்த குடிப்பெரம்பல் என்பது நாட்டுக்கு நாடு வேறுபட்டு அந்த வீதாசார அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமா? ஏனென்றால் அந்த குடிபெறவாளர்கள் கனேடிய விழுமியங்கள் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் அதில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமா, இல்லை, அது நிச்சயமாக முக்கியமான ஒரு விடயம். அதாவது இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த விலை உயர்வுகள் போன்றவற்றிற்கான காரணம் மற்றும் வட்டி உயர்வு கூட கூட போகின்றது என்றால் இந்த இன்ஃபிளேஷன் ரேட் என்பது 3 விதத்தில் இருக்கின்றது. அது 2 வீதமாக விழும் என்கின்ற நிலை இருக்கின்ற எதிர்பார்ப்பு இருந்து அது இல்லாமல் போய்விட்ட நிலையில் இவ்வாறான ஒரு சங்கடமான கனடாவில் நிலையில் இவர்கள் அந்த குடிவரவில் இவர்கள் உள்ள புதுப்பித்தர்கள் எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை அவர் தெளிவாக கூறியிருந்தார். குறிப்பாக இந்த சர்வதேச மாணவர்கள் வரவு என்பது சரி அரைவாசியாக குறைக்கப்பட்டு விட்டது, அரைவாசிக்கு மேலாக. அதேவேளை இந்த நிரந்தரமற்ற தொழிலாளர்கள் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எனப்படுகின்ற தரத்தின் கீழ் 60% அது குறைக்கப்பட்டு விட்டது. என்றால் அவற்றின் மூலம் அதன் பிறகு பயன்பெறுதல் என்பதை பலரும் தங்களுடைய வளமையாக கொண்டிருந்தார்கள் என்ற நிலைமை இருக்கின்றது. அத்தோடு அந்த பூர்வீகமாக கனேடியராக இருந்தால் அவருடைய பரம்பரை குடிவரவாளராக வரலாம் என்று இவர்கள் கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் C3 என்கின்ற சட்டத்தின் கீழ் ஒருவர் கனேடியராக இருந்திருந்து அவருடைய பிள்ளை தற்பொழுது விண்ணப்பிக்க முடியுமா என்றால் ஆம் என்கின்ற நிலைமை ஒன்று இருந்திருந்தது. அதில் தவறுகள் இடம்பெறுகின்றன என்று தற்காலிகமாக அதை கூட நிறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அதாவது இந்த கனேடிய இதை எவ்வாறு கூறலாம் என்றால் இப்பொழுது அமெரிக்கா என்ன செய்கின்றது என்றால் ஐஸ் மூலம் அவர்கள் செய்கின்ற செயற்பாடு என்றால் இந்த உங்களுக்கு ஒரு விசா ஒன்றுமில்லை, நீங்கள் போகலாம் என்று. ஆனால் அவர்களுடைய அடிப்படை நாதம் என்னவென்று சொன்னால் JD Vance அவர்கள் த டைரி ஆஃப் CEO என்கின்ற யூடியூப் ஒரு தகவல் தளத்துக்கு அல்லது பாட்காஸ்ட் தளத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் அவர் கூறியிருந்தார், ஆங்கிலம் தெரியாதவர்கள் நாங்கள் அவர்களுக்கு ஆங்கிலம் படிப்பித்து அவர்களை தொழில்துறைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அளவுக்கு எங்களுக்கு தேவை இருக்கின்றதா என்று. அது ஒரு உண்மையிலேயே ஒரு அடிப்படை அவர்கள் என்ன கொண்டு வரார்கள் என்றால் மொழியியல், உத்தியோகபூர்வமாக இருக்கின்ற மொழியியல் ரீதியான தகமை கூட இல்லாமல் எங்கள் நாட்டிற்கு அவர்கள் சில வேளைகளில் ஆங்கிலம் தெரியாமலே வாழ்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான பராமரிப்புகளையும் சமூக கொடுப்பனவுகளையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டுமா என்று அவர்கள் நேரடியாக இருக்கின்றார்கள். கனடா இப்பொழுது மறைமுகமாக அந்த ஒரு விடயத்திற்குள் வருகின்றது. எவ்வாறு என்று சொன்னால் கனேடிய விழுமியங்கள் என்பது கனடா எவ்வாறு செல்ல போகின்றது, அதன் ஆளுமை என்ன, அது எவ்வாறான திட்டங்களை கொண்டு வரப் போகின்றது போன்றவற்றை அறிந்தவர்களாகவும் அறிவுப்புலன் உள்ளவர்களாகவும் இருக்கின்றவர்களை தேர்ந்தெடுக்கின்ற முயற்சியாக கூட இது இருக்கலாம். அவ்வாறான முயற்சிக்கு செல்வதற்கு சில சமூகங்களின் செயற்பாடுகள் கூட காரணம். சில சமூகங்கள் அல்லது சில குடும்பங்கள் என்பவை அந்த தொடர்ச்சியாக சமூக கொடுப்பனவுகளிலும் அல்லது அந்த அதாவது சிறப்பு தேவையுள்ளவர்களின் கொடுப்பனைகளிலும் தங்கி இருப்பவையாகவே வாழ்நாள் முழுவதும் இருப்பது என்பது வரி செலுத்துவர்களுக்கு ஒரு வேதனையான விடயம். வரி செலுத்துவர்களின் பணம் தான் அங்கே செல்கின்றது. ஆனால் இப்பொழுது கனடாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உள்ள தேவை என்னவென்று சொன்னால் லிபரல் அரசுக்கு 6 தேர்தல்கள் வரப்போகின்றன. அந்த தேர்தல்களில் 3வது வெற்றி பெறுவதை இலக்காக அவர்கள் கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் தேவைகளில் பல விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அத்தோடு நேற்று இந்த காணியவர்களின் மாநாட்டில் அவர் பதிலளித்த விடயங்களில் நீங்கள் குறிப்பிட்ட முதல் கேள்வியில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது நீங்கள் உங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது யாராவது தொந்தரவு செய்தால் கூறுங்கள், போலீஸ் அவர்களை கைது செய்யும். நீங்கள் உங்களுடைய நிகழ்வுகளை நடத்தும் பொழுது யாராவது தடை செய்தால் கூறுங்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். உங்கள் மீது யாராவது அழுத்தம் பிரயோகித்தால் கூறுங்கள், அவ்வாறு செய்யப்படும் போன்றவையெல்லாம் அங்கே தெரிவிக்கப்படுவதற்கான காரணம் இந்த கனடா கூட ஒரு தன்னை மாற்றி வருகின்றது. இப்பொழுது இந்த C22 என்று நினைக்கிறேன் ஒரு சில சட்ட மாற்றங்கள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றன என்பது, அதாவது சுதந்திரங்கள், தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுவது என்பது தவிர்க்கப்படுவதாக இருக்க வேண்டும் என்பதும், அது போலீசாரால் கைது செய்யக்கூடிய தகமையை அவர்களுக்கு வழங்குகின்றோம் என்பதையும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதைவிட குற்றவாளியாக கைது செய்யப்படுபவர் தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு ஆபத்தான கட்டத்திற்கு அவர்களை தள்ளுகின்ற செயலிலும் கனடா ஈடுபட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை.
இப்பொழுது இந்த பொருளாதாரத்தில் மிக முக்கியமாக வெளிநாடுகளுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை முக்கிய இடம் பிடிக்கின்றது. அருகில் இருக்கின்ற அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் இந்த உதவித்தொகைகளை கட்டுப்படுத்தி கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே கனேடியர்கள் பலரும் விமர்சனங்களாக முன்வைக்கின்ற ஒரு விடயம் யுத்தத்துக்கு செலவிடுகின்ற தொகை போன்ற விடயங்கள், யுக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற உதவிகள் கூட விமர்சன பொருளாக மாறி இருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? இந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்கள் தொடர்பாக ஏதாவது பேசியிருந்தாரா? இல்ல, இந்த விவகாரங்களில் உதவி செய்கின்றோம் என்கின்றார்கள். ஆனால் இவரது ஆட்சி வந்த பிறகு உக்ரைனுக்கு 12 பில்லியன்கள் கொடுக்கப்பட்டதான ஒரு தகவல் இருக்கின்றது. எனக்கு உண்மையான தொகை தெரியாது. ஆனால் அது 2 பில்லியன்களாக இருந்தால் கூட இங்கே இருக்கின்ற தேவைகளை புறந்தள்ளி அது கொடுக்கப்பட்டதா என்கின்ற பல விடயங்களை அவர்கள் ஆராய வேண்டியதை மக்கள் தான் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் அவருக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக மக்களின் தேவை என்பதும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம். என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை என்பது இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏதோ சிறந்த கொடுப்பனவாளராக இருக்க வேண்டிய தேவை என்பது இல்லை. அவை சில வேளைகளில் உற்பத்திகளாக பொருட்களாக கொடுக்கப்படலாம். அதன் மூலம் எங்களுடைய வேலை வாய்ப்புகள் பெருக்கப்படுகின்ற பொழுது அவை வரவேற்கப்படும். எனவே கனேடிய அரசு இது தொடர்பான ஒரு சிந்தனை வட்டத்திற்குள் ஈடுபட வேண்டும், அல்லது அவர்களை சுற்றி ஒரு சிந்தனை மையம் உருவாக்கப்பட வேண்டும். திங்க் டேங்க் எனப்படுகின்ற ஒரு மையம் ஏற்படுத்தப்பட்டு அவை ஆராயப்பட வேண்டும். என்னவென்றால் எங்களை பொறுத்தவரையில் இவ்வாறாக, அதாவது வட்டி வீதங்கள் கூடி மற்றும் பொருட்களின் விலை கூடி மக்கள் வாழ்வியலில் சிரமப்படுகின்ற பொழுது அது குறித்த நடவடிக்கைகளில் எவ்வாறான இலகுத்தன்மையை கொண்டு வரலாம். மற்றது நான் குறிப்பிட்டது போல சாதாரணமாக ஒருவர் 2 வேலை செய்கின்ற பொழுது அவர் மத்திய தரம் என்பதை தவிர்த்து மத்திய தரத்திற்கு செல்கின்றார் என்கின்ற உண்மைகளை எல்லாம் உள்வாங்கி அதன் மூலம் செயற்படுகின்ற ஒரு அரசாக இது மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு சுரேஷ். மீண்டும் விரிவாக பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.